வெல்கம் பேக். இந்த செக்ஷன்ல ரியாக்ட் உடைய காம்பனன்ட்டை நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் வந்து react.dev வெப்சைட்ல லேர்ன் அப்படிங்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய வந்து பீஸ் ஆஃப் கோட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். இதுல ஹவு டு கிரியேட் அண்ட் நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ், நெக்ஸ்ட்னா நெஸ்டட் காம்பனன்ட், ஒரு காம்பனன்ட்டுக்குள்ள இன்னொரு காம்பனன்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதும் இது இருக்கும். சரி, இப்போ காம்பனன்ட் அப்படிங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ரியாக்ட் அப்ளிகேஷன் ஆப்ஸ் ஆர் மேட் அவுட் ஆஃப் காம்பனன்ட்ஸ். அதாவது ரியாக்ட் அப்ளிகேஷனாவே அந்த காம்பனன்ட் த்ரூவா தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ண முடியும். காம்பனன்ட் அப்படிங்கிறது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். அது எப்படி சொல்லலாம், இண்டிவிஜுவல் யூஐ பீசஸ். அந்த இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ல பார்த்துட்டீங்கன்னா, அதாவது இண்டிவிஜுவல் யூஐ பீஸ்ல பார்த்துட்டீங்கன்னா லாஜிக் அப்புறம் அப்பியரன்ஸ் ரெண்டுமே இருக்கும். இப்போ காம்பனன்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க இங்க பார்க்கக்கூடிய இந்த டேஷ்போர்ட்ல இந்த சர்ச் பாக்ஸ் ஒரு காம்பனன்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஐகான் ஒரு காம்பனன்ட், இதுல டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த மெனு ஐட்டம் ஒரு காம்பனன்ட். எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா காம்பனன்ட்டை கிரியேட் பண்ண முடியும். பேசிக்கா காம்பனன்ட் எதுக்காக அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ண முடியும் அக்ராஸ் த அப்ளிகேஷன். நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய இந்த சர்ச் பாக்ஸ் இந்த அப்ளிகேஷன் வேற ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். காம்பனன்ட் அப்ரோச் அதுதான், அதாவது ரீயூசபிள் பண்றதுக்கு. சரி, இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி காம்பனன்ட் கிரியேட் பண்ணுங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். இந்த ஃபங்க்ஷன் கான்செப்டை நீங்க ரியாக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் காம்பனன்ட். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து ஃபங்க்ஷன் கீவேர்டு, நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், பிளாக் ஆஃப் த கோடு, சம்டைம் நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். அதே இந்த இடத்துல ரிட்டர்ன்குள்ள நம்ம வந்து HTML கோடு யூஸ் பண்ணுவோம். இது வந்து JSX அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் குள்ள HTML, அதாவது மிக்ஸ்டு கோடா இருந்தா அது JSX. இன்னும் டீடைலா JSX நம்ம ஃபர்தர் டியூட்டோரியல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சிம்பிளா நீங்க வந்து ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இதுதான் பேரண்ட் காம்பனன்ட். நான் கம்ப்ளீட்டா வந்து இந்த div டேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ண போறேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஒரு div டேக் மட்டும், அதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கு இது பேர் வந்து ஃப்ராக்மெண்ட்னு பேரு. லேட்டரா சொல்றேன். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த காம்பனன்ட் வந்து உள்ள கண்டென்ட்டை மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க காம்பனன்ட்டை கிளிக் பண்றீங்க அப்படின்னா அதுல காம்பனன்ட் இருக்கு. இந்த காம்பனன்ட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டேட்டாவும் இல்ல. இதான் மீனிங். இதே நீங்க வந்து கோடா இன்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோ, ரியாக்ட் இல்லாம பேசிக்கா கோடா இது பண்றீங்க அப்படின்னா பாடிக்குள்ள டிவைடுக்குள்ள எதுவுமே இல்ல. சரி, இப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல மல்டிபிள் வரத இது பண்ணிக்கலாம். திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டா இருக்கும். இது ஒரு வெல்கம் டு மை ஆப், அப்புறம் ஐ எம் பட்டன். இந்த வெல்கம் டு இது ஒரு காம்பனன்ட், இது மை ஆப். இப்போ நம்மளோட கோட்ல ஆல்ரெடி வந்து பாத்துட்டீங்கன்னா ஆப்ல இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தேவையில்லை. நான் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா நான் வந்து ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ எதுவுமே தேவையில்லை. நான் கம்ப்ளீட்டா சிம்பிளாக எடுத்துக்கும். ஸோ அவுட்புட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ இந்த கோடில் எனக்கு இந்த ரிட்டர்ன் போர்ஷனில் இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுக்குள்ள ஒரு டிவ்வுக்கு பதில் நம்ம ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசிக்காக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரேப் பண்ணணும் ப்ராப்பரா. இப்போ நீங்க வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்டோ எதுவுமே கொடுக்காம நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்க எத்தனை எலமெண்ட் இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, அப்புறம் மை பட்டன் இருக்கு. இந்த ரெண்டுமே மை பட்டன் விட விட்டுருங்க. இப்போ சிங்கிள் எலமெண்டா இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கான அவுட்புட் வந்துடும். ஓகே, வெல்கம் டு மை மேப் அப்படிங்கிறது வந்துடும். அதுவே நீங்க மல்டிபிள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு H1 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மாணவன் லேர்ன் கோட் அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ எனக்கு எரர் வரும். என்ன எரர் வரும்னா, இந்த எரர் வந்து பார்த்துட்டீங்கன்னா adjacent JSX element must be wrapped. அதாவது நீங்க வந்து மோர் தென் ஒன் எலமெண்ட் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதாவது ஒரு காம்பனன்ட்டுக்குள்ள அதை ரேப் பண்ணணும். எப்படி ரேப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று டிபிக்கலா div டேக் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம். இந்த div டேக்குள்ள ரேப் பண்ணிடுறீங்க. ஓகே, இந்த அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த எரர் போயிடுச்சு, உங்களுக்கு வந்து மாணவன் லேர்ன் கோடுங்கிற அவுட்புட் கிடைக்குது. அப்படி இல்லை, இதுல என்ன ப்ராப்ளம்னா, இந்த div டேக் வந்து ஒரு ஹைராரிக்கி எடுத்துக்கும். நம்ம ஏற்கனவே டாம் அப்படிங்கிறது படிச்சோம் இல்லையா, அதுல வந்து இது ஒரு நோடு, இந்த நோடு கீழே 2 நோடு H1 இருக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி வந்து அதிகமான நோடு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பாக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஃப்ராக்மெண்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க எம்டியா பண்ணீங்கன்னா இது பேர் ஃப்ராக்மெண்ட். அப்படி பண்ணும்போது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நோடா கன்சிடர் ஆகாது. இப்போ நீங்க இப்போ இப்படி இருக்கட்டும், நீங்க திரும்பவும் போயிட்டு நீங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ div ஐடி ஆல்ரெடி இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது
அடுத்து ஒரு div, அதுக்குள்ள தான் இந்த h1 இருக்கு. அப்ப இது ஒரு நோடு, இதுக்கு நோடுக்குள்ள 2 நோடு இருக்கிறதா அர்த்தம். இப்போ இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன். பட் இதே காம்ப்ளெக்ஸா நீங்க ரொம்ப பெரிய பெரிய அப்ளிகேஷனை பண்ணும்போது கண்டிப்பா இது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ நீங்க வந்து இதை அமேசான் கியூல கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, ஓகே ரியாக்ட் fragment அப்படின்னு கொடுத்தீங்க. ஓகே, ஸோ நான் சொன்னதுதான், the useful feature allows use to group multiple element without adding extra DOM node. எக்ஸ்ட்ரா ஒரு DOM node இல்லாம பண்றது. அதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த div tag தூக்கிட்டு நாம இந்த மாதிரி கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா நோடு கிரியேட் ஆகாது. ரைட், இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நோடு கிரியேட் ஆகாது. இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது? திரும்ப போங்க. இப்போ பாருங்க, இந்த divங்கிறதே கிடையாது. இப்போ ரேப் ஆயிடுச்சு, பட் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நோடு கிரியேட் ஆகல. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஓகே, நம்ம திரும்ப இப்போ கோடுக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இதில் இப்போ வந்து இங்கே இன்னொரு மை பட்டன் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது சேம் நீங்கள் வந்து 2 அப்ரோச்சில் பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இதே ஆப்ல பண்றேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே சோர்ஸ் கோட்ல பண்றேன். இது வந்து மை பட்டன். இப்போ இதுல ரிட்டர்ன் இருக்கு, இதுல ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இதை நீங்க ரெண்டர் பண்ண போறீங்க. இப்போ இது ரெண்டர் ஆயிருக்குமானா கண்டிப்பா ஆயிருக்காது. ஏன்னா இதை நம்ம கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணல. இதை நீங்க வந்து காம்போனன்ட் செக்ஷன்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ஆப் மட்டும் தான் விசிபிளா இருக்கு. ரைட், அப்ப இதை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை காம்போனன்ட்டை நீங்க வந்து இங்க கால் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் கால் பண்ணணும். இப்படி கால் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் இங்கே கிரியேட் ஆகிட்டு, இது தனி காம்போனன்ட். இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு காம்போனன்ட் ஆல்ரெடி இது வந்து இந்த ஆப்புங்கிறது ரூட் காம்போனன்ட்ல மை பட்டனுங்கிறது வந்து சைல்டு காம்போனன்ட். அப்போ நீங்கள் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி அந்த காம்போனன்ட்டை பேரண்ட் காம்போனன்ட் கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வந்து ஹைரார்க்கியை கொண்டு வந்திருக்கீங்க. ரைட், இப்போ நீங்கள் இதே மாதிரி வந்து இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணலாம். அது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபைலில் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகே, இதுக்குள்ள நியூ ஃபைல். ஸோ நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைலுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்பர் கேஸ் கொடுங்க. header.jsx இருக்கட்டும். ரைட், இப்போ நான் header.js கொடுத்துட்டேன். ஸோ இதுல ஃபங்க்ஷன் ஹெட்டர். இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு நீங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்க இது எடுத்துக்கலாம். நீங்க எப்படி இந்த ஆப் கிரியேட் பண்ணீங்களோ இதே மாதிரி தான். இதுல உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் போர்ஷன் வேணும். ரைட், ரிட்டர்ன் போர்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது அதுல வந்து ஃப்ராக்மெண்ட். ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ள நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன்னா h1 ஓகே ஐ ஆம் ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இது செப்பரேட் ஃபைலா ஹேண்டில் பண்றேன். ஸோ இங்க ஏற்கனவே நான் கிரியேட் பண்ண இந்த மை பட்டனுங்கிறது இதே ஃபைல்ல இருக்கு. பட் ஹெட்டர் அப்படிங்கிறது செப்பரேட் ஃபைலா இருக்கு. இதை நீங்க வந்து திரும்ப இங்க கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க எப்படி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அதே மாதிரி இதை இந்த காம்போனன்ட்டை நீங்க வேற ஒரு ஃபைலுக்கு கொண்டு போறீங்கன்னா அதுக்கு நீ கண்டிப்பா இந்த எக்ஸ்போர்ட் ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்கணும். ரைட்டா, இந்த மாதிரி. அடுத்தது சேம் நீங்க வந்து main.jx போனீங்கன்னா இதை பாருங்க இம்போர்ட். அதே மாதிரி நீங்க இப்போ எங்க இம்போர்ட் பண்ண போறீங்க, நீங்க இங்க இம்போர்ட் பண்ண போறீங்க. இந்த ஃபைலுடைய டாப்ல போயிட்டு இம்போர்ட் உங்களுடைய ஓகே, இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இம்போர்ட் ஹெட்டர் ஃப்ரம் ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி கீழே இருக்கு. ரைட், இப்போ இதை நீங்க என்ன பண்ணலாம்னா 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று பேரண்ட் கீழே கொடுக்கலாம் லைக் மை பட்டன், இல்லைன்னா மை பட்டனுக்கு கீழே கொடுக்கணும்னா நீங்க இங்கே கொடுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்து பார்ப்போம். ரைட், இப்போ திரும்பவும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் ஹெட்டர் அப்படிங்கிறது செப்பரேட் காம்போனன்ட். இது ரெண்டுமே பேரண்ட் கீழே இருக்கு. எனக்கு வந்து இந்த ஹெட்டர் அப்படிங்கிறது வந்து மை பட்டனுக்கு கீழே வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த ஹெட்டரை நீங்க இங்க கால் பண்ணணும். இது ஆல்ரெடி ஒரு பட்டனா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வந்து நீங்க ஒரு ஃப்ராக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள கொண்டு வந்துட்டு இந்த பட்டனையும் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டு இப்போ இதோடைய ஹைரார்க்கி எப்படி இருக்கும்னா மை பட்டன் கீழே ஹெட்டரா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரை நாம முடிவு பண்றது நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டு தகுந்த மாதிரி. ஸோ அதாவது ஒரு பேரண்ட் சைல்டு சப் சைல்டு அதுக்கு கீழே சைல்டு இந்த மாதிரி நீங்க எப்படி எத்தனை ஹைரார்க்கி வேணாலும் கொண்டு போகலாம். கண்டிப்பா ஒரு பேரண்ட் இருக்கும். நீங்க ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த main.jxல நீங்க எந்த காம்போனன்ட்டை கால் பண்றீங்களோ அதுதான் ரூட் காம்போனன்ட். இந்த ரூட் காம்போனன்ட்டை பேஸ் பண்ணி நம்ம 2 காம்போனன்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து மை பட்டன், இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஹெட்டர். இந்த மை பட்டனை நான் இதே ஃபைல்ல கிரியேட் பண்றதுனால நான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை ஹேண்டில் பண்ணல, செப்பரேட் ஃபைலா ஹேண்டில் பண்ணிருக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா செப்பரேட் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கொண்டு வரும்போது ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் உங்களுடைய காம்போனன்ட் நேம், அதை நீங்க எங்க இம்போர்ட் பண்ண போறீங்களோ அங்க வந்து இம்போர்ட் உங்களுடைய காம்போனன்ட் நேம் ஃப்ரம் ஃபைல் நேம். நான் காம்போனன்ட் நேமும் ஃபைல் நேமும் ஒன்னா யூஸ் பண்ணும்போது எனக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி ஹேண்டில் பண்றேன். ரைட், இப்போ இங்க வந்து உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு பேரண்ட்டுக்குள்ள ஒரு சைல்டா கொண்டு வந்திருக்காங்க. பட் நான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் காம்போனன்ட் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம அடுத்த செக்ஷன்ல JSX என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.